மாவட்டத்தை தற்போது பிரிவாலயத்தில் நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் இது சிறப்பாக நடத்துவதற்கான இந்த ஆயத்தம் வரல ஏதாவது வியாபாரம் செய்யலாம்னா உணவு கொடுத்த ஒவ்வொரு மாதம் சொல்லியிருக்கேன். உணவு கொடுத்த நட்சத்திர வரைக்கும் நேரம் இன்னும் சிறிது காலமாக தினமும் அன்னதானம் வாங்குவதற்கும் பூஜைகள் நடத்துவதற்கும் சரியாக நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் மக்களுக்கு தெரிந்து புரியுது வராங்க. ஆரம்பத்தில் இப்போ ஐயா 11 வருஷம் ஆகுது. ஐயா ஜீவ சமாதாயி இப்போ 9வது ஆண்டு நடக்குது. ஐயா இருக்கும்போதே இந்த ஐயாவுடைய உயிர் மோதையை வைத்து சிறப்பான அன்னதானம் கொடுத்து வருகிறோம். ஐயா அங்கே இருக்கும்போது சொல்லுவார், நீ எப்போ நாங்கள் அன்னதானம் கொடுத்த அது மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் கொடுக்கறத விட பல மடங்கு அதிகமாக கணக்கப்படுகிறது. அன்னதானம் 3 வேலைகள் சொல்லுங்க. அதெல்லாம் ஆரம்பித்தாங்கன்னா இரவு வரைக்கும் அங்கே அன்னதானம் வந்துட்டே இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் இன்று அங்கே தூங்கிட்டு வராங்க. ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு திருப்பதி திருப்பதி அப்படின்னாரு. திருப்பதியில் அதிகமான கூட்டத்தை ஐயா வரவழைக்கிறார் என்றால் அத்தனை பேருக்கு அவ்வளோ நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு நோய் நொடியிலிருந்து இழக்கப்பட்டிருக்கு. அவங்க விடுதலை ஆகிட்டாங்க. பல பேர் பண கஷ்டத்திலிருந்து விடுதலை, பல பேருக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் சேர்ந்திருக்காங்க. குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நம்ம ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 குழந்தை பிறந்திருக்கு. அதில் 3 குழந்தைக்கு நான் தான் பேர் வச்சேன். ஒவ்வொரு குழந்தைக்கு கேப் இருக்காங்கன்னா எல்லாம் 8 வருஷம் குழந்தை இல்லாமல் 8 வருஷம் கழித்து பிறந்தவர்கள்லாம் இங்கே ஐயாக்கா வேண்டி குழந்தை பிறந்திருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 டாக்டர் ஆகியிருக்காங்க. நீட் எக்ஸாம்ஸுக்கு இப்போ சமீபத்தில் 3 பேர் டாக்டர் இருக்காங்க. டாக்டரே அவங்களும் டாக்டர் ஆகியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு அற்புதமாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் மிகப்பெரிய சித்தாந்த புரிசர் நம்மிடம் இருப்பதுதான். நாம் அவரை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அவங்களை தனி அனுப்ப